வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரணமையப்பா. வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். சுவாமியை சரணமையப்பா. இன்னைக்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்க எங்கள் பையன்லாம். அங்கேருந்து இருமுடி அரிசி இதில் ஒரு அழாக்கு இருந்தது, இந்த குட்டி ஒரு அழாக்கில் பாதி. நான் இன்னொரு அழாக்கு வீட்டில் இருக்கிற அரிசியும் கலந்து ஒரு அழாக்கு, இது ஆழாக்கில் பாதி, இதில் 2 அழாக்கு போட்டிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்ருக்கு, அரிசி கொதிச்சிட்ருக்கு. இது மூடி வெயிட் போட்டுடலாம் நம்ம. சாதம் சக்கரை பொங்கலுக்கு நல்லா மேஷ் ஆகணும். வெறும் பருப்பு போடலை, வெறும் அரிசி தான், இருமுடி அரிசி வச்சு சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். நல்லா வேகட்டுங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் அவலும் பொரியும் கொடுப்பாங்கல்ல, அந்த பேக்கெட் தனியாக பிரித்து அது 2 பேக்கெட் இருக்குது. இது ஒரு அழாக்கு அரிசி. இந்த இது ஒரு அழாக்கு இருக்கும். ஆனால் இது குவான்டிட்டி வெந்தவுடனே பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும், பாதி ஆகிடும். இது ஒரு அரை அழாக்கு அளவு ஆகிடும் வெந்துச்சுன்னா. அவலும் பொரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் கொடுப்பாங்கல்ல சபரிமலையில், அந்த தேனும் சபரிமலையில் கொடுக்குற அந்த செட்டில் இருக்கிற தேன், இதெல்லாம் போட்டு தான் எப்பயுமே நம்ம சக்கரை பொங்கல் செய்வோம். இது சாமியோட பிரசாதம், ஐயப்பனோட பிரசாதம் இல்லையா. வீட்டில் வெல்லம் 1/4 கிலோ வெல்லம், 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம். அவங்க அந்த கொடுக்குற பிரசாதத்தில் கல்கண்டு, பெரிய கல்கண்டு, அதுவும் 2 இருந்தது. இது நம்ம வீட்டில் ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறது. இதில் கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்கு பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம், துளியோண்டு, ரொம்ப இல்லை, சும்மா துளியோண்டு. நெய் கடையில் வாங்கினது, முந்திரி திராட்சை கடையில் வாங்கினது, அங்கே கோயிலில் கொடுத்தது எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. நெய் பார்த்திங்கன்னா அபிஷேக நெய். இதில் நம்ம கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு விட்டுட்டு கடையில் வாங்கின நெய்யை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மீதி இருக்கிற நெய்யோட நம்ம நெய் கலந்து வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போடவும், அவங்க உடம்பு சரியாமல் போனால் கொடுக்கறதுக்கும் நம்ம வச்சுப்போம். அதனால் இது அபிஷேக நெய்ங்க, ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண ஐயப்ப நெய். இவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம எல்லாம் வெந்தோடனே பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இந்த பக்கம் பேன் வச்சுட்டோம். இதில் நம்ம சபரிமலையில் கொடுத்த நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். சாஸ்திரத்துக்கு அந்த நெய் கொஞ்சம் விட்டுக்கிறோம். இதில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த திராட்சை பலூன் மாதிரி குண்டு குண்டாக நல்லா பொரிஞ்சிடுச்சு. முந்திரியும் நல்லா வறுபட்டுடுச்சு. எடுத்து வச்சுப்போம். இதிலே பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். நம்ம திராட்சையும் முந்திரியும் வறுத்தாச்சு. இதில் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம். இதில் மண் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கும், நல்லா மெல்ட் ஆகட்டும். பாகு நல்லா வெல்லம் கரைஞ்சி பாகு வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இல்லை கல்கண்டும் போட்டிருக்கோம், நல்லா கொதிக்கட்டுங்க. இதுலேயே நம்ம ஏலக்காயும் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பிட்டு, ஒரு துளியோண்டு, ஒரு கடுகு அளவு போட்டிருக்கேன், சாஸ்திரத்துக்கு வளரும். இல்லை ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டேன். நல்லா கொதித்து மெல்ட் ஆகி பாகாகட்டும். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து வச்சுட்டோம். இங்கே அவலும் பொரியும் ரெடியாக இருக்குது. சாதம் நல்லா வெந்து குழஞ்சி வந்தோடனே இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது சீக்கிரம் வந்துடும், ஒரு 2 நிமிஷத்தில். தேனும் இதில் ஆட் பண்ணிப்போம் லாஸ்ட்டில். நம்ம சக்கரை பொங்கல் நைவேத்தியத்துக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இதில் வெள்ளத்தை வடிகட்டிட்டோம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த அவல் பொரி 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம் சக்கரை பொங்கலில். இப்போ பாருங்கள், நம்ம அவல் பொரி வெல்லம் எல்லாம் போட்டு கிளறிட்டோம். இதில் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு கிளறிடலாம். முந்திரி திராட்சை பாதி மேலே போட்டாச்சு, பாதி டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். இதில் நெய்யும் ஊற்றிடலாம். நெய்யும் நம்ம தேனும் ஊற்றிடணும். இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம நெய் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் அபிஷேக நெய்யும் 2 ஸ்பூன் சாதா நெய்யும் ஊற்றிட்டோம். இப்போ 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஊற்றியாச்சு. இதில் தேனும் ஊற்றிக்கலாம். நம்ம சபரிமலையில் கொடுத்த தேன். சக்கரை பொங்கல் ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். அது சபரிமலையிலேருந்து வந்த
இருமுடி அரிசியில் பண்ணது அந்த பொருட்களை வச்சு பண்ணதால் இதுங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் நம்ம. இப்போ நல்லா கிளறி விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சக்கரை பொங்கலில் நெய்யும் தேனும் விட்டாச்சு. தேன் வந்து ஒரு சின்ன பாட்டில் அவங்க கொடுத்தது அப்படியே விட்டாச்சு கடைசியாக. அதே மாதிரி அவல் பொரி எல்லாம் ஊறி ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். எல்லாம் வெந்துடுச்சு. நெய் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் நெய் ஃபுல்லாக விட்டுருக்கோம். அது இல்லாமல் அபிஷேக நெய்யும் நம்ம எல்லாருக்கும் கலக்கணும்னு சொல்லிவிட்டு 2 ஸ்பூன் விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி அந்த அளவுக்கு நெய் விட்டாச்சு. வெல்லமும் ஒரு கால் கிலோவும் ஒரு 100 கிராம் கூட, 2 கல்கண்டு, தேன் எல்லாம் விட்டுருக்கோம். நல்ல சுவையாக டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கிண்டி இறக்கிட வேண்டியதான். நம்ம சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சுங்க. சாதாரண சக்கரை பொங்கலில் சபரிமலையில இந்த இருமுடி அரிசியில் பண்ண சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட வேண்டியது தான். சக்கரை பொங்கல் ரெடி. இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் விட்டுக்கலாங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பாலும் ஒரு 1/2 டம்ளர் விட்டுட்டோம். நல்லா திக்கு பால், தண்ணி விடாமல் திக்கு பால் விட்டுருக்கோம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சக்கரை பொங்கல் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது.